நான் கூட இருக்கிற நம்ம தான். வேற பாகிஸ்தான்ல இருந்து வந்து எவனும் பேசுறது இல்ல. கிறிஸ்துவனுக்கு விரோதமாக பேசுறது கிறிஸ்துவனே இல்லையா? வேற யாரும் பேசுறது இல்ல. இயேசுக்கு விரோதமாக பேசுறவன் இயேசு கூடவே இருந்தவன் தான், கூடவே இருந்தவன் தான். அந்த பேச்சை கொன்றான், அந்த பேச்சை கொன்றான். உதாரணம் பார்த்தலாமா? லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 30 லூக்கா 22வது அதிகாரத்துல 22:33 வாசகம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்றார். என்ன சொல்றா? ஏசுகிட்ட சாவிலும் நான் கூடவே இருப்பேன் சாமி. நான் நீங்க செத்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, என்ன சாவிலும் நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு பேசுவான். அவன் என்ன பேசுறான் தெரியுமா? அந்த ஆள் என்ன பேசுறான்? அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? லூக்கா 22வது அதிகாரம் 56வது வசனம். இயேசு கிறிஸ்துவை இங்க கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை ஆஸ் பண்ணி கைது பண்ணி உள்ள கொண்டு போயிட்டாங்க. இயேசு கூடவே நான் சொன்னா என்ன சொன்னா? நான் கூடவே இருப்பேன்னு சொன்னா இல்லையா? அந்த ஆள் என்ன பண்ண? அந்த ஆள் கேட்கிறான் அவட்ட, ஏயா இதுவா நீ இயேசு கூடவே இருந்தவங்க இயேசு புடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த ஆள் பாக்குறாங்க, டேய் இந்த ஆள் இயேசு கூட தான் இருந்தா. வாசிங்கப்போ. அப்பொழுது ஒரு வேலைக்காரி எவன இயேசு கூடவே இருப்பேன்னு சொன்னானே, காவலிலும் கூட இருப்பேன், நீ சாவிலும் கூடவே இருப்பேன்னு சொன்னானே, அவன்கிட்ட ஒரு அம்மா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இவனும் பேரு, இவனும் அவன் என்பது இயேசு, இயேசுவான் இருந்தான் என்று சொன்னான். உடனே அவன் பேச்சு என்ன பேச்சு சொன்னா தெரியுங்களா? என்ன சொல்றான்? முதல்ல என்ன சொன்னாங்க? காவலிலும் சாவிலும் கூடவே இருப்பேன்னு பேசினான். இப்ப என்னங்க? அவனை அறியே ஒரே ஆள் யார் கூட இருக்கிறான்? இயேசு கூடவே இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு விரோதம் கிறிஸ்துவ நாம் தான் கூடவே இருந்தோம். இயேசு பைபிள் படிச்சுட்டே இருக்கோம். என்னென்ன பேசுறோம்? மற்றவனை குறித்து பேசுற மனசுல கை வச்சு சொல்லுங்க. என்னென்னலாம் பேசிக்கிறோம்? கர்த்தருக்கு விரோதமாய் பேசலையா? தேவ சமூகத்தில் துணிகிறவனாய் ஒரு வார்த்தை ஒன்றும் பேசாதே வேதம் சொல்லுது. ஆனா பேசுறது அர்த்தம் எங்கதான்? தேவ சமூகத்தில் தான். கூடவே இருந்தா கிறிஸ்து கூடவே. சாவிலும் காவலிலும் நான் உன்னை பின்பற்றுவேன் சொன்னவன். நீ அவர் கூட இருந்தப்பா அப்படின்னு சொல்ல, ஐயோ அவன் யாருன்னு எனக்கு தெரியாது பேசுறானா? ஒன்னாவது பேசுறானா? ரெண்டாவது பேசுறான். அடுத்தது 58 கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வேறொருத்தவனை பார்த்து, நீயும் அந்த அவர்களில் ஒருவன் தானே என்றான். அதற்கு பேரு, மனுஷனே நான் அல்ல, சத்தியமா நான் இல்லடா. என்ன பேச்சு? கிறிஸ்துவுக்கு விரோதமான பேச்சு, ஆண்டவருக்கு விரோதமான பேச்சு, அவருடைய செயல்பாடுகளுக்கு அவரை ஏற்றுக்கொண்டவன் பேசுகின்ற பேச்சு, அவரோடு வாழ்ந்தவன் பேசுகின்ற பேச்சு, அவரை தெய்வமாய் வணங்குகின்றவன் பேசுகின்ற பேச்சு. நான் அல்ல, அவர் யாருன்னு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது. இன்றைக்கும் கிறிஸ்துவத்தில் என்னுடைய செயல்பாடுகள் என் ஆண்டவர் யார் என்று தெரியாதவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். பேசலாம். உடனே அதுக்கு அடுத்த பதில் என்ன சொல்றா பாருங்க. அங்க சொல்றா பாருங்க. அதே நீ இருந்த, நீ அவன் ஊருக்காரங்கிறான். யாரோட ஊருக்கார? இயேசு எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க? ஊரை சொல்றான். கலிலேயா இருந்து தான் வந்தாங்க. நீ கலிலேயா இருந்து வந்த, அவன் ஊருக்காரன். ஐயோ நான் அவரோட ஊரே இல்லைங்க. இப்படிதான் நீங்க நடக்குது. நீங்க எப்படி நடக்குது கிறிஸ்துவத்துல? நான் இல்ல, ஐயோ நான் பேசுறேன். பார்த்து இருக்கிறார் ஐயா என் பேச்சுக்கலாம். இந்த ஆண்டுல வந்து அமர்ந்திருக்கிறேன் சர்வ மகன்ற தேவராம் கடவுளுடைய மகனாக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய பேச்சுக்களையும் அவர் கவனித்தார். பேசிக் கொண்டிருப்பதையும் தெரிவார். அந்த பேச்சுக்களை நான் கொள்ள வேண்டும். நான் கொண்டேன் ஆயில் கோதுமை மணியானது நிலத்திலிருந்து சாகாவிட்டால் பலனை கொடுத்தார். நான் பேசிய பேச்சுக்களை கொண்டேன் ஆயில் நான் இயேசுவோடு உயிர்த்தெழுந்து வாழ்வேன். இல்லை என்றால் என் வாழ்க்கை விருதான். நான் இந்த பூமியிலே வாழ்ந்தது வீண். நல்ல எழுதி வைக்கத்தான் முடியும்.
நல்ல போராட்டத்தை போராடினார், ஓடினார். வேற எதுக்குமே உபயோகப்படுத்தார். இயேசு வருகின்ற நாளிலே அவர் யாரும் தெரியாது. இவன் இப்படியாய் பேசினான். இதே ஊருக்காரன், அவன் ஊருக்காரன் கலிலேயாவில் இருந்தா இயேசு வந்தாரு. இவனும் கலிலேயாவில் இருந்தா அவர் கூட வந்தான். இவன் கலிலேயாக்காரன் தான், இவன் இயேசுவோட ஆளே தான் அப்படின்னா அதுக்கு அவன் என்ன சொன்னான்? பேசு மனுஷனே, நீ சொல்றதே எனக்கு தெரியலப்பா. நான் என்னப்பா இப்படிலாம் பேசுறேன் சொல்லு, கூட பேசி போட்டு நான் அப்படிலாம் பேசல. ஐயா நான் பேசல இல்லையா? நீ சொல்லுவதை நான் அறியே, நான் அப்படி பேசவே இல்லை என்று பேசினான். அது பேசும்போது அந்த இதெல்லாம் பார்த்த கடவுளுக்கு எப்படி இருக்கும்? உங்களை என்னை பார்க்க இயேசுக்கு எப்படி இருக்கும்? அதே தான் அப்படியே இயேசு திரும்பி அவனை பார்த்தாரு. அருமையா இந்த வசனம் 64வது வசனம். அப்போது கர்த்தர் திரும்பி அவ்வளவுதான் பேதுருவை அப்படி பார்ப்பவே சாட்டை இருப்பாரு. அந்த பார்வையிலே 1000 கேள்விகள் அவருக்கு போயிடும். என்னடா சொல்றீங்க? காவலில் இருப்பாங்க, சாவுக்கு இருப்பாங்க. இப்ப என்னடா சொல்றேன்? வச்சிருப்பாரா ஞானஸ்தானம் போய் நீங்க என்ன சொன்ன? இப்ப என்ன பாவம் கொடுத்தீங்களா அப்படின்னு என்னை பார்த்துட்டு அந்த பேச்சை நான் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக எத்தனை பேச்சுக்கள், அந்த பேச்சுக்களை கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின்